ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேங்கிற பாட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப ஒரு வார்த்தை பேசுறதுக்கே ஒரு வாரம் காத்திருந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி சிக்னல் வந்திருக்குமா அங்க இருந்து? அதுல என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் எங்க கட்சிங்க, நாங்க யாரு கூட கூட்டணி வைப்போம், உங்களுக்கு ஏங்க வயிறு வந்து எரியுது அப்படின்னு தொண்டர்களுக்கு சொல்றாரா? எதிர்கட்சிகளுக்கு சொல்றாருன்னு நினைக்கிறேன். தொண்டர்கள் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அதிமுக புலம்பிட்டு தான் இருக்காங்க. இது வந்து நாங்க கூட்டணி வச்சுக்கிறது ஜெயிக்கிறதா அந்த கூட்டணி நாங்க வந்து வச்சிருக்கோம். அப்படியா? ஜெயிக்கிறதுக்காக வச்ச கூட்டணி மாதிரி தெரியலையே. ஆமா, நாங்க யாரு கூட கூட்டணி வைப்போம். அது இல்லாம அமித்ஷா சொன்னப்ப கூட்டணி ஆச்சுன்னு சொல்லவே கிடையாது. அவர் வந்து டெல்லிக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி தான் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அவரு மோடினாலும் அதிமுக கூட்டணி அமையும் தான் சொன்னாருங்கிறாரு. அதிமுகங்கிற வார்த்தையை அமித்ஷா பயன்படுத்தவே கிடையாது எங்கேயுமே. தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அமையும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணின்னு தான் சொன்னாரே தவிர கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு அமித்ஷா. நமக்கு தெளிவாதான் வந்து கேட்டுச்சு. ஆனா பக்கத்துல வந்து நோட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு, அங்க பேசவே கிடையாது இவரு. ஆமா, பேச விடல. இன்னொன்னு என்ன சொல்ல, திருப்பி அதே கேள்வி கேட்காதீங்க, திருப்பி ஏன் கேக்குறீங்க அப்படிங்கிறாரு. என்ன திருப்பினா என்னது? நமக்கும் சில நேரங்களில் டங்கு ஸ்லிப்பான்னு வச்சுக்கோவேன். ஆனா திருப்பிங்கிறதா அதிகமா பயன்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, இதையே திருப்பி பயன்படுத்துறாரு. இப்ப விஞ்ஞான மூலையெல்லாம் இதுல வந்து காட்டாதீங்க என்ன அப்படின்ட்டு, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வந்து மைக்கு முன்னாடி வந்து நீட்டிடுவீங்களேன்னு சொல்லி நிருபர் வந்து குத்தி காமிக்கிறாரு அவரு. அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னீங்க போன வாரம், மக்கள் பிரச்சனை பேசதான் அமித்ஷா பார்த்தேன்னு நீங்க சொன்னீங்க. ஒரு வாரத்திலே வந்து கூட்டணி வச்சீங்க. அந்த அறிவிப்பப்ப மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அமித்ஷா சொன்னதை அழகா மொழிபெயர்த்தாங்க, கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு. இப்ப கூட்டணி எல்லாம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் இங்க தமிழ்நாட்டுக்குன்னு அவர் சொன்னாராம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னாரா? டெல்லிக்கு மோடிங்கிறது எப்பயுமே கன்ஃபார்மா இருப்பாப்ல அமித்ஷா. டெல்லிக்கு மோடிங்கிறது சொல்லவே கிடையாது அமித்ஷா அதுல. ஆனா வந்து இவருக்கு வந்து எங்கேயோ வந்து ஒருவேளை அந்த மக்கள் பிரச்சனையை பேசும்போது எதுவும் சொல்லிட்டாரோ, அந்த மீட்டிங் ரூம்குள்ள 3 கார் தாண்டி போய் போனார்ல, அப்ப எதுவும் சொல்லிட்டாரான்னு தெரியல.